ஓம் ஸ்ரீ ரிஷபதேவாய நமஹ. நம்ம 20வது தசகம் ரிஷப சரித்திரத்தை இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபதேவருன்றவர் பிரியவிரதனுடைய கொள்ளுப்பேரன். பிரியவிரதன் உத்தானபாதரனுடைய புள்ள. துருவனும் பிரியவிரதனும் உத்தானபாதரனுடைய புள்ள. இதில் இந்த ரிஷப சரித்திரத்தில் ரிஷபதேவருக்கு 100 குழந்தைகள். அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பிரியவிரதஸ்ய பிரியபுத்திர பூதாத் அக்னித்ரராஜாத் உதிதோ ஹினாபிஹி த்வாம் திருஷ்டவான் இஷ்டிதம் இஷ்டி மத்தியே தவைவ துஷ்டியை கிருதயஜ்ஞ கர்மா. அப்போ பிரியவிரதனுடைய பிரியபுத்திரனான அக்னிதீரன்ற அரசன்கிட்ட பிறந்தவர் இந்த நாபி. அப்போ உம்முடைய பிரீத்திக்காக யாகம் பண்ணும்போது யாகத்தின் நடுவில் அபீஷ்டங்களை அழிக்கிற உம்மை தரிசிச்சார் இல்லையா அப்படின்னுட்டு சுவாமியை கேட்குறார் பட்டர் இந்த பாட்டில். அபீஷ்டு தஸ்தத்ர முனீஸ்வரைஸ்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேம் இதி ப்ருவாணஸ் திரோததா பரிஹிஷி விஸ்வமூர்த்தே. அப்போது இந்த ரிஷபர் அவதாரம் பண்ணினது அஜனாப வருஷத்தில், அதாவது பாரத வருஷம் முன்ன அஜனாப வருஷம் அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது இந்த பாரத பூமியை நம்ம பாரத வருஷம்னு அழைக்கிறோம். அதுதான் நம்ம இதில் சொல்லும்பொழுது சொல்கிறோம் சங்கல்பத்தில், பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தக்ஷிணே பாஸ்வே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அப்படி சொல்லும் பொழுது பார்த்தா இந்த பாரத வருஷம் முன்ன அஜனாப வருஷம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் அவள் சொல்கிறான். அப்படி எங்கும் நிறைந்தவரே, அந்த யாகத்தில் முனிவர்கள் உம்மை நாபி மகாராஜனுக்கு உம்மை போன்ற பித்திரன் பிறக்கணும்னுட்டு பிரார்த்திச்சுட்டாங்க இல்லையா. அப்போ என்ன போன்றவன் நான் தான், அதனால நானே பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அக்னியிலேருந்து நீங்கள் மறைஞ்சிட்டீர் இல்லையா அப்படின்னுட்டு கேட்குறார் பட்டத்ரி. நாபி பிரியாயாம் அதமேரு தேவ்யாம் துவம் அம்சதோ ருஷபாபிதானஹ அலோக சாமான்ய குணப்பிரபாவ பிரபாவிதாசேஷ ஜனப்பிரமோதஹ. அப்போ நாபியினுடைய மனைவியான மேரு தேவி, அந்த மேரு தேவிக்கு தான் ரிஷபதேவர் குழந்தையாக பிறக்கிறார். அப்போ பிறகு நாபியின் பிரிய மனைவியான மேரு தேவிக்கிட்ட நீர் உலகத்தில் காணப்படாத உத்தம குணங்களோடையும் பெருமைகளோடையும் எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை வளர்க்குறவராக அவதாரம் செஞ்சு ரிஷபருன்ற பெயரோட நீர் விளங்கினீர் இல்லையா அப்படின்னுட்டு அந்த நாராயணனை கேட்குறார் பட்டத்தில். அதாவது நம்ம தசாவதாரம் தவிர சுவாமிக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது. அதில் இந்த ஒரு அவதாரம் இந்த ரிஷபதேவனுடைய அவதாரம். த்ரயி த்ரிலோகி பிருத்திராஜ்யபாரம் நிதாய நாபி சஹமேருதேவ்யா தபோவனம் பிராப்ய பவன் நிஷேவி கதக்கிலானந்த பதம் பதம் தே. அப்போ மூலகையும் தாங்கிற திரிலோகி பிருத்திராஜ்யபாரம். அப்போ இந்த ராஜ்யபாரம், இந்த 3 லோகத்தினுடைய ராஜ்யபாரம் யாரோடது? சுவாமியினுடையது. அப்போது உம்மிடத்துல ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு இந்த நாபின்றவர் மேரு தேவியோட தப்போவனம் போய் உம்மை ஆராதிச்சு பரமானந்த ஸ்தானமான உம்முடைய வைகுண்ட பதவியை அடைஞ்சார் இல்லையா. அப்போது அந்த நாபி சுவாமியை ஆராதனம் பண்ணி அவர் அடைஞ்சதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்திரஸ்த்வத் குத்கர்ஷ கிருதாத் அமர்ஷாத் வவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோக சக்தியா ஸ்வவர்ஷமேனாத் வியததா சுவர்ஷம். அப்போ இந்திரன் இந்த சுவாமி ரிஷபராக அவதரிச்சிருக்கார். அவருக்கு இருக்கிற பெருமையை பார்த்து இந்திரனுக்கு பொறாமை வந்துடுறது. அந்த அஜனாபம்ன்ற பூகண்டத்தில் மழை பெய்யாமல் பண்ணிடுறார். அப்போ நீர் உம்முடைய யோக சக்தியினால் உம்முடைய பூபிரதேசத்தில் நல்ல மழையை நீர் பெய்ய செஞ்சீர் இல்லையா அப்படின்னுட்டு ரிஷபதேவரை கேட்குறாரு. அதாவது இந்திரன் மழையை தடுத்து அந்த பூமண்டலத்துக்கு மழையை கொடுக்காமல் பண்ணினப்போ ரிஷபதேவர் தனக்கு மழையை வர்ஷிச்சுண்டார் இல்லையா அப்படின்னுட்டு பட்டத்திரி கேட்குறார். ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜயந்தீம் அதோத்வஹன்னாத்மரதா சயோபி அஜீஜனத் தத்ர சதம் தனுஜான் ஏஷாம் ஷிதீசோ பரதோக்ர ஜன்மா. அப்போது இந்திரனுடைய மகள் ஜெயந்தியை இந்த ரிஷபதேவர் மணக்கிறார். ஆத்மானந்தத்தில் ஈடுபடையுடையவராக இருந்த போதிலும்
அவரால் ஜெயிக்கப்பட்ட இந்திரனால் கொடுக்கப்பட்ட ஜெயந்தி அப்படின்ற அழகிய கன்னிகையை விவாகம் பண்ணிக்கிறார். அவர்கிட்ட 100 புத்திரர்களை தோற்றுவிக்கிறார். அவர்களுள்ள மூத்தவரான பரதன் தான் அரசாள்றவர் ஆனார் அப்படின்னு ரிஷபதேவனுடைய சரித்திரம் இங்கே சொல்லப்படுறது. இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ரிஷபதேவாய நமஹ.